சன்மார்க்கத்துல என்ன சொன்னார் வள்ளலார்? சித்திவளாக திருமாளிகள் இறைவன் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். வள்ளலாரை அடைக்கிறார். வள்ளலார் ஒளி உடம்பு பெற்றுவிட்டார். நம்முடைய கண்களுக்கு அவர் மனித ரூபமாக தெரிகிறது. வள்ளலார் ஞானத்தினுடைய படி கொடுக்கிறார். அதுக்கு பேரு ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். நீங்க இப்ப என்ன போல திறவுகோல். திறவுகோல்னா என்ன பேரு? சாவின்னு அர்த்தம். சாவி எங்க கிடைக்கும்? மோட்ச வீடு லாக் பண்ணிருக்குன்னு சொன்னா அந்த லாக் பண்ண அந்த அண்டத்துல நீங்க வெளியே போன என்ன வேணும்? சாவி வேணும்னா கடையில போய் பூட்டு கடையில் இருக்கிற சாவி அல்ல, அருள் என்ற சாவி வேணும். அருள் என்றது பெறணும், அதுக்கு பேர் தான் சாவி. அருள் நம்ம அருள் பெறுகின்ற பொழுது அதுக்கு சாவின்னு அதுக்கு பேர். அருளாது ஒரு அணுவும் அசையாது. அருள் பெயின் ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியும். சொல்ற அருளே நம்மில், அருளே நம் குணம், அருளே நம் அறிவு பட்டியல் போடுறாரு அவங்கல்ல. ஆனா நம்ம படிச்சுட்டே தான் இருக்கிறோம், திங்க் பண்றது இல்லை, வரவனும் சொல்றது இல்லை. அப்போ இந்த அசுத்த பூதகாரிய தேகத்தை மாற்றம் செய்வதற்குண்டான வழியை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருமே? சார் யாரும் தப்பா நினைக்க, நம்ம மேல குற்றமே இல்லை சார். நம்ம எல்லோருமே நல்லவர்கள் தான். நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனா நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள். நமக்கு வழிகாட்டியவர்கள் யாரு? குற்றவாளிகள். அப்ப எங்க இருந்து பின்னாடி நோக்கி பாருங்க. தாய் தகப்பன் அப்படியே பின்னாடியே போங்க. எல்லாமே வழி வழியா வந்தவங்க குற்றவாளிகள். இரண்டாவது, உலக வாழ்க்கைக்கு உண்டான வாழ்க்கை முறையை நமக்கு எழுதி வச்சாங்கல்ல, எல்லாமே குற்றவாளிகள். ஞானசரிய பாடல் எத்தனை பாடல் இருக்கு சார்? 28 பாடல்ல ஒரு பாடல் சொல்லுவாரு, யாராவது தெரியுமா? தினமும் படிக்கிற பாடல் தான் சொல்றேன் நான். அதுதான் நான் பாடினேன். அதுலதான் அருளமுதேன் பிறந்ததுக்கு அந்த பாட்டிலே வந்துருச்சு. அருளமுதே நன்னிதி. நல்ல நிதினா இது பொருள் அல்ல, அழியாத நிதிக்கு பேரு நன்னிதியே. ஞான நடத்தரசே, என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுனா வன்மின் உலகியலி மரணமெலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. அதுக்கு அடுத்தது அப்படியே உள்ளாமல்ல, புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், பொச்சபையில் சிற்றபையில் புதுந்தருணம் இதுவே. அப்ப இறைவனுடைய இறைவனுடைய எல்லையில இறைவனோட இரண்டரை கலக்கின்ற நேரத்தில் சொல்றார் இந்த பாடல். இந்த 28 பாடல்களும் அதுக்கு பேர் என்ன வச்சாரு? எட்டிங்க சொல்லுங்க சார். ஞான சரிகன்னு பேரு. ஏன் ஞான சரிகன்னு அதுக்கு பேர் வைக்கணும்? ஆன்மீகத்துல 16 படித்தரங்கள் இருக்கு. ஆன்மீகத்தினுடைய வழிமுறைகளை நமக்கு 16 படித்தரங்கள், முன்னோர்கள் 12 படித்தரங்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியில 4 படித்தரங்கள் அவங்களுக்கு தெரியாது, விட்டுட்டாங்க. அது என்னன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு இல்லையா? அதுக்கப்புறம் சரியல் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம். கிரியல் சரியை, கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். முன்னாங்க 12 படி தான் தெரியும். அது திருமூலரோட முடிஞ்சு போச்சு. யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். திருமூலர் அந்த 12வது படி அப்படியே நிற்கிறார். ஆனா அடுத்தது வள்ளலார் ஞானத்தினுடைய படி கொடுக்கிறார். அதுக்கு பேரு ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆன்மீகத்தினுடைய தடம் எது என்றால் 13வது படியில நீங்க ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நீங்க 1வது படியிலே இருக்கிறீங்க, எல்கேஜிலே இருக்கிறீங்க. ஆன்மீகம் என்றது கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றது, மாலை போடுறது, எல்லாம் தின்றது வர்றது, இதோட சென்று போச்சு. அது பேர் சரியைன்னு அர்த்தம். இறைவனை தொடாமல் வழிபாடு செய்வதற்கு பேர் சரியை. தூரத்தில் வணங்குறோம் இல்லையா, அதுக்கு சரியை. ஸ்கூல்ல கொண்டு போய் எல்கேஜி படிக்கிற மாதிரி. கிரி என்பது
இறைவனை தொட்டு அலங்காரம் பண்ணி படையெல்லாம் வச்சு படைச்சு நம்ம சாமி கும்பிடுற பேர் அதுக்கு பேர் கிரியைன்னு பேர். யோகம்னா என்ன? தூரத்திலிருந்து கண்ணை மூடிட்டு இறைவனையே நினைச்சு பண்றது தியான யோகம்லாம். அதுக்கப்புறம் இறைவனை உள்ள உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டு உட்கார்ந்து அது சரியிலே 4வது நாள் இருக்கு, கிரியில் 4 இருக்கு, யோகத்தில் 4 இருக்கு. இந்த 12 படிகளும் நீங்க பரம்பரையா வந்த எல்லாருமே சுத்திட்டீங்க. அதுதான் நீங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்குது போ. ஆனா சன்மார்க்கத்துல வந்து என்ன சொல்றார் வள்ளலார்? சித்திவளாக திருமாளிகள் இறைவன் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார், வள்ளலாரை அடைக்கிறார், வள்ளலார் ஒளி உடம்பு பெற்றுவிட்டார், நம்முடைய கண்களுக்கு அவர் மனித ரூபமாக தெரிகிறார். ஆனால் அவரை யாராலும் தொட முடியாது. வள்ளலார் யாராவது தொட்ட வரலாறு இருக்கா சார்? 51 ஆண்டுகள் இருந்திருக்காருல்ல. வள்ளலாரை நேரடியாக பார்க்க முடியாது, வள்ளலார் யாரும் தொட முடியாது. ஒளி உடம்பு ஆயிடுச்சு. ஒளி உடம்பு ஆகிட்டு சித்திவிளாக திருமாளிகளை போய் பார்க்கறீங்களா? இறைவன் வந்து உட்காந்துருக்காரு உள்ள. இறைவன் வந்து உட்காந்துருக்கா, மனித ரூபம் நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது சமயவாதி மாதிரி. ஒளி அங்க வந்து உட்காந்துருக்கு, அருட்பேர் ஒளி. அது பேர் என்ன? அருட்பேர் ஒளி.